சுஹான்ஜி ஸ்பீக்கிங். மனமிட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் 16 பாகம். என்னகமே, நிறைய கனமான விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்தளித்தாய். எனக்கு ஒரு கேள்வி இப்பொழுது ஏற்பட்டுள்ளது என்று கேட்கட்டுமா? கேள். குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக உறவுகளை எதிர்கொள்வது எப்படி? இந்த கேள்வியை கேட்டதும் சட்டென ஒரு புன்னகையுடன் என் எண்ணகம் என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தது. என்ன எண்ணகமே, பதில் சொல். ஏன் புன்னகை புரிகின்றாய்? சொல்கிறேன், கேள். நல்ல சரியான கேள்வி. குடும்பத்தை விட்டு அமைதியாக சந்நியாசம் வாங்கி கொண்டு தனிமையில் வாழ்வதை விட குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக உறவுகளை எதிர்கொள்வதும் ஒரு வகை தவம்தான். அதுதான் இல்லற யோக தவம். அப்படி அதை செம்மையாக செய்பவர்கள் இல்லற யோகிகளாக மதிக்கப்படுவர். நீ மறைமுகமாக ஒரு இல்லற யோகி, இல்லற யோக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மறைமுகமாக உன் கேள்வியில் கேட்டுள்ளாய். குடும்ப வாழ்க்கையில் உறவுகளை எப்படி சமாளிப்பது, அமைதியாக எப்படி எதிர்கொள்வது? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தீவை போன்றவன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு எண்ண குவியல்களை சார்ந்தவன். அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்று நீ கேட்க வருகின்றாய். ஆம் என்னகமே, அப்படி எதிர்கொள்ளும் நபர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கின்றாயா? ஆம் என்னகமே, அப்படிப்பட்ட நபர் மனதளவில் அவர் அமைதியாக இருக்க வேண்டும். மனதளவில் யார் ஒருவர் அமைதியாக இருக்கின்றார்களோ அவர்களால் தான் குடும்ப உறவுகளை அமைதியாக எதிர்கொள்ள முடியும். அதற்கு அவன் மனதை முதலில் அமைதிப்படுத்த வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும். மனம் என்றால் என்ன? எண்ணங்களின் கூட்டுக்கலவை. அது எங்கிருந்து திணிக்கப்பட்டது? சமுதாயத்திலிருந்து திணிக்கப்பட்டது. அந்த எண்ணங்கள் அதிகமானால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட மனிதன் எதிர் செயல் செய்பவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக உறவுகளை எதிர்கொள்ள முடியாது. அதனால் அவன் அமைதிக்கு முதலில் திரும்ப வேண்டும். மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவன் தேகத்தை ஆரோக்கியமாக, தேகத்தை நோயில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து முதலில் மனம் என்பதை புரிந்து கொண்டு மனதை வைத்து எப்படி அமைதி நிலைக்கு செல்வது. மனம் என்றாலே ஆசைகள் நிறைந்தது. அப்படி ஆசைகள் நிறைந்த மனதை எப்படி அமைதிப்படுத்துவது? அந்த ஆசைகளை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதனை பார்க்க வேண்டும். அதீத ஆசைகளை குறைக்க வேண்டும். அப்பொழுது எண்ணங்கள் குறையும். அடுத்து அந்த மனிதன் அவனது உடலை நேசித்து அதனை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் மிக மிக முக்கியம். இன்னொன்று,
அமைதியாக உறவுகளை எதிர்கொள்ளும் மனிதன் அவன் ஜீவகாந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தியானம் செய்தோ இயற்கையை நாடியோ அவனது ஜீவகாந்த செயல்களை, ஜீவகாந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்தோ தியானம் செய்தோ யோகாசனங்கள் செய்தோ அவன் காந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித உறவுகளிடம் எந்தவித மோதலும் இல்லாமல் இருப்பதற்கு அவனுடைய ஜீவகாந்த சக்தி உதவும். ஜீவகாந்த சக்தி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அந்த மனிதன் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பான். அவன் செயல் புரிபவனாக இருப்பான். மிகுந்த பொறுமை உள்ளவனாக இருப்பான். ஜீவகாந்த சக்தி அதிகம் உள்ள மனிதம் கோபப்பட்டால் அவன் சட்டென கோபப்பட மாட்டான். அவன் மீது எரியப்படும் சொற்கள் என்ற கற்களால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். ஆகையால் மனதை புரிந்து கொண்டு தேகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஜீவசக்தியை பெருக்கிக் கொண்டு ஜீவகாந்த சக்தியை பெருக்கிக் கொண்டு அந்த மனிதன் உறவுகளை எதிர்கொண்டால் எதிர்வினை செய்வது குறையும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகை குணங்களை சார்ந்தவன். இதனை மனதில் வைத்துக்கொண்டு நாம் எதிர்கொள்ளும் உறவுகளை வெறும் உடலாகவோ மனமாகவே பார்க்காமல் அவனை ஒரு ஆத்மாவாக பார்க்கும் அந்த வல்லமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒன்றில் ஜீவகாந்த சக்தி அதிகமாக இருக்க வேண்டும். அது தியானத்தின் மூலமாகவோ உடற்பயிற்சி மூலமாகவோ இயற்கை சார்ந்த இடங்களுக்கு சென்று அமைதியாக இருப்பதற்கு மூலமாகவோ நீ ஜீவகாந்த அதிர்வலை சக்திகளை நீ சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். நீ அதீத ஜீவகாந்த சக்தியோடு இருக்கும் பொழுது உன் மீது உன்னை குறை சொன்னாலும், குடும்ப உறவுகள் உன்னை குறை சொன்னாலும், உன்னை வெறுப்பேற்றினாலும், உன் மீது பொறாமைப்பட்டாலும், உன் மீது கீழமை குணங்கள் யாவையும் உன் மீது செலுத்தினாலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். அந்த எதிராளி உறவுகளை ஆத்மாத்மாக பார்ப்பாய். அப்படி பார்க்கும் பொழுது நீ அமைதியாக அவர்கள் தொடுக்கும் வார்த்தை போர்களை அமைதியாக எதிர்கொண்டு அங்கே எந்தவித சிக்கலும் ஏற்படாமல் நீ செயல்புரிந்து செய்யாமல் செயல்புரிந்து அந்த உறவுகளை மேம்படுத்துவாய். அடுத்து நீ பற்றற்று இருக்க வேண்டும். ஏன், ஒரு பொருள் மீதோ ஒரு நபர் மீதோ அதீத பற்று வைத்தால் அந்த பொருள் உன்னை விட்டு விலகினாலோ அந்த நபர் உன்னை விட்டு விலகினாயோ நீ துன்பத்திற்காளாகுவாய். நீ உன் மனம் துன்பத்திற்கானால் மனதில் உள்ள ஜீவகாந்த சக்தி குறையும். ஒன்றில் ஜீவகாந்த சக்தி குறைந்தால் நீ குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக உறவுகளை எதிர்கொள்ள முடியாது. அடுத்து நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். அது என்ன நன்றி உணர்வு? கேள். நீ எதிர்கொள்ளும் எல்லா நிகழ்வுகளுக்கும் சிறு சிறு செயல்களுக்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெகுமதிகளுக்கும் நன்றி சொல்ல பழக வேண்டும். உனக்கு கிடைக்கும் உணவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உன் தேகத்தில் தென்றல் உரசினால் நன்றி சொல்ல வேண்டும். நீ உனக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனைக்கும் சிறு சிறு தேவைகளையும் பூர்த்தி அடையும் பொழுது அந்த நிகழ்வுக்கு இறைவனிடம் நீ நன்றி சொல்லி பழக வேண்டும்.
இது ஒரு தெய்வீக தன்மையை உனக்குள் நிரம்புவதற்கான ஒரு சூட்சம வழி. இப்படி செய்தால் நீ ஆழ்ந்த அமைதியுடன், ஜீவகாந்த சக்தியுடன் குடும்ப வாழ்க்கையில் உனது உறவுகளை அமைதியாக எதிர்கொள்வாய். குடும்ப வாழ்க்கையில் எதிர்படும் உறவுகளை நீ ஆணவ மனமாக எதிர்கொண்டால் எதிர்வினையாற்றி விடுவாய். நீ அமைதியாக ஆத்மார்த்தமாக எதிர்கொண்டால் நீ அமைதியாக அந்த உறவுகளை எதிர்கொண்டு அந்த உறவுகளை பேண ஆரம்பித்து விடுவாய். குடும்ப வாழ்க்கையில் ஒருவன் அமைதியாக எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அவன் அமைதியாக இருக்க வேண்டும். அவன் அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் அவன் தியானமோ யோக பயிற்சியோ ஏதாவது ஒரு மூலமாக அவன் அந்த தீபகாந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பற்றற்று இருக்க வேண்டும். நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நாள்தான் குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக உறவுகளை எதிர்கொள்ள முடியும். புரிகின்றதா? எதிர்நிலை உறவுகளை மனமற்று பார்க்கும் செயல்திறன் உனக்கு வர வேண்டும். அது என்ன மனமற்று பார்க்கும் செயல்திறன்? டோன்ட் ஜட்ஜ். இயேசு சொல்வார், தீர்மானித்து எதையும் தீர்மானிக்காதே. அப்படி என்றால் ஒரு நபரை நீ கடந்த கால பதிவுகளோடு நீ பார்க்காதே. கடந்த கால எண்ணங்களோடு நீ பார்க்காதே. அவன் இந்த நிலையில் அவன் முன்பு தவறு செய்தவனாக இருக்கலாம். ஆனால் இந்நிலையில் அவன் திருந்தி இருக்கலாம். அவனுள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். நீ அதை உணராமல் நீ கடந்த கால பார்வையில் பார்த்து அவனை நோகடித்து விடாதே. மனமற்று பார்க்கும் கலையை கற்றுக்கொள். எண்ணமற்று பார்க்கும் கலையை கற்றுக்கொள். அதுதான் ஆத்ம பார்வை. அதுதான் ஆன்மீக பார்வை. என்ன எண்ணகமே, மனமற்று எப்படி பார்க்க முடியும்? தியானம் செய். உன்னை கவனி. உன் எண்ணங்களை கவனி. எண்ணங்களுக்கு இடைவெளியை அதிகப்படுத்து. அது தொடர்ந்து செய்தால் நீ மனமற்ற நிலை என்ற மௌன பிரதேசத்திற்கு தூக்கி வீசப்படுவாய். அந்த மௌனத்தை உணர்ந்து நீ குடும்ப வாழ்க்கை எதிர்கொள்ளும் பொழுது நீ ஆத்மார்த்தமான பார்வையை பார்க்க ஆரம்பித்து விடுவாய். மனமற்று பார்க்க ஆரம்பித்து விடுவாய். எதிர்வினையற்று செயல்பட ஆரம்பித்து விடுவாய். செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவாய். மௌனத்தில் ஆழ்ந்து சென்று நீ குடும்ப வாழ்க்கை எதிர்கொள்ளும் பொழுது உன் செயல்கள் யாவும் மௌனத்தை போற்றுவதாக இருக்கும். புரிகின்றதா?